Hi, this is Bona Ari Creation. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே எலிகண்ட்டான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபுல்லாக ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி தான். மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி கிடையாது, ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான். கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பார்டர் வேண்டாம், பார்டர் இல்லாமல் எனக்கு வந்து பிளெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால பிளெயின் கிளாத்தில் ஷார்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷார்ட் ஸ்லீவை வந்து அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை நம்ம போட போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்கள கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனை வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிட்டு நம்ம ட்ரேசிங் பவுடரில் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு ட்ரேசிங் எடுக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் போனோம் அப்படின்னா, ஸோ இந்த பேப்பரை டபுளாக மடிச்சுட்டு ஒன் சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அனதர் சைடு அப்படியே வர டிசைனை நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ட்ரேசிங் மெத்தடு. ஸோ அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த கொடியில் எல்லாத்துலேயுமே நம்ம காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா கொடியிலையும் காப்பர் கலர் சுகர் பீட் தான் வரப்போகுது. ஸோ போட்டு ஒன்றுத்துக்கும் எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ 2 சுகர் பீடை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து சாரியோட கலர் ஸ்கை ப்ளூன்றதுனால ஸ்கை ப்ளூ கலர் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா கொடியுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். கண்டிப்பாக பிக்னர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த டிசைனை. இது நீங்கள் ட்ரேசிங் எடுக்காமலே பென்சில் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணி இந்த டிசைனை போட்டுக்கலாம். எல்லா கொடியில் வர இதெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு லீஃப்க்கு ஸ்கை ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம். இது காப்பர் கலர் சரின்றதுனால காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். காப்பர் கலர் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸு, சில்க் த்ரெட்டு அண்டு ஜரி த்ரெட்டு, ஜர்கான், கிளிப் ஸ்டோன் இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து நரம்பு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நரம்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நூல் பிரியாமல் இருக்கும். நூல் பிரியாமல் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக வரும். இந்த த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நூல் பிரியும் பிகினர்ஸ்க்கு. இதே அந்த நரம்பில் வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த கிளாத்தை வந்து அயன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அயன் பண்ணும்போது அந்த நரம்பெல்லாம் மெல்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சேம் டைம் அது வந்து அயன் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நரம்பு யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க அயன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நரம்பை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ த்ரெட்டு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஆன்டிக் கலரில். ஸோ த்ரெட்டு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே சேம் டைம் வந்து சிஸ்ஸரில் கீழே கட் பண்ணுற மாதிரி இருக்காது, சும்மா கட்டை விரலை யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம், நரம்பு யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டவுட்டு, நீங்கள் நரம்பு யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ நீங்களும் நரம்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் வந்து அதை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அந்த ப்ளவுஸ் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நரம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். ட்ரேசிங்
பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பொருள் வந்து பவுடர் வந்து ட்ரேசிங் பவுடர். கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். ட்ரேசிங் பவுடர் இல்லாதவங்க வீட்டில் இருக்க இந்த பாண்ட்ஸ் பவுடர் வச்சு கூட யூஸ் பண்ணி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். அதே சேம் டைம் ட்ரேசிங் வந்து பண்ணிவிட்டு அது வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போயிடுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் கெரோசின் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுக்கலாம். கெரோசின் யூஸ் பண்ணால் ப்ளவுஸில் ஸ்மெல் வருமான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கெரோசின் யூஸ் பண்ணால் ப்ளவுஸில் ஸ்மெல்லு வரும். அதே வந்து நீங்கள் 1 hour 2 hours கழித்து நீங்கள் அதை இது பண்ணும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கும். ஸோ கெரோசின் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்மெல்லு ஒன்றும் லைஃப் லாங் இருந்துட போகிறதில்ல. அது ஒர்க் பண்ணும்போதே அந்த டைம்லேயே அந்த கெரோசின் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ கெரோசின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், சில்க் காட்டன் ப்ளவுஸாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே கெமிக்கல் ஆட் பண்ணி தான் ரசாயனம் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் கெரோசினும். ஸோ கெரோசின் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் பெருசாக தெரியாது, அது போயிடும். ஸோ இப்போ அங்கங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்க பேட்டர்னுக்கு சென்டரில் பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது நிறைய வீடியோஸில் நான் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளவருக்கும் நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் பண்ண போகிறோம். லீஃப் ஃபில்லிங் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ளாட்டாக லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப எம்போஸ்டாக எலிகண்ட்டாக தெரியும். ஸோ எல்லா லீஃப்க்குமே வந்து நம்ம சில்க் த்ரெட் தான் கொடுக்க போகிறோம். சாரியில் டபுள் கலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவருக்கு ஒரு கலர், லீஃப்க்கு ஒரு கலர் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கை ப்ளூ மட்டும்தான் வருது. ஸோ அதனால் ஸ்கை ப்ளூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. நல்ல கலர்ஃபுல்லான ஸ்கை ப்ளூ அண்டு மெஜந்தா கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்டர் வந்து இப்போ நிறைய பேர் விரும்புறது இல்லை. ஸோ அதனால் பார்டரை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்க்கு. இது ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால இந்த கிளாத்து பத்தும். இதே வந்து அவங்க 3/4 அண்டு ப்ளஸ் வந்து பார்டர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா செப்பரேட்டாக சில்க் காட்டன் கிளாத் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து கிளாத்து பத்தாது. இதே வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா இது கூட பத்திருக்காது. இது இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்லீவும் லீனாக இருந்ததுனால இந்த கிளாத்லேயே வந்து போடுற மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஜூமில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போது சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சை நம்ம ஜரி த்ரெட்டில் கூட கொடுக்கலாம். அவங்கவுங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை சுகர் பீட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அந்த பிரான்ச்சஸ்க்கெலாம் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இதுதான். ஸோ கஸ்டமர் வந்து என்ன மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணி கேட்குறாங்களோ அது பிரகாரம் போயிடலாம். இந்த கஸ்டமர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் நிறையா இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்கை ப்ளூ கலர் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளாட் லோடு
ஸோ ஸ்லாண்டிங்காக நம்ம ஃப்ளாட் லோட் போட்டுட்ருக்கோம் லீஃப்க்கு. இந்த மாதிரி கூட லீஃப் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ மேலே ஒரு லாக்கு கீழே ஒரு லாக் போட்டுட்டு 2 சைடும் வந்து ஜிக்ஸாக்கு, அதுக்கப்புறமா ஃப்ளாட் லோடு. ஸோ சென்டரில் இருக்க ஃப்ளவருக்கும் நம்ம அதே மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்போஸாக தெரியறதுக்காக உள்ள செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ளாட் லோட் கொடுக்க போகிறோம். இது எந்த மாதிரியான லோடிங்காக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, கீழே ஃப்ளவரை சுற்றி மேலே இருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கும் ரவுண்டில் இருக்க செயின் ஸ்டிச்சுக்கும் உள்ளே வெளியே, மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே. ஸோ இந்த மாதிரி வந்து லாக் கொடுத்துட்டு சென்டரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணுறப்போ கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கீழே வரும்போது அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே கொடுத்துட்டு திரும்பவும் வெளியே, மேலே வரும்போது செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் வெளியே. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆரி கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு மேரேஜ்க்கு நிறைய பேர் வெட்டிங் டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே வெளியே 2 லாக்கு, மேலேயும் 2 லாக் போட்டுட்டு அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் எல்லா வீடியோவும் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு போடுறேன். இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய நேரத்தை ஒதுக்கி நான் பேசுகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி, அதாவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் போட்டு அவங்க கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கும் சரி பேசுகிறதுக்கும் சரி நான் நிறைய டைம் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன் இதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் இந்த ஒர்க்லாம் போட முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து வீடியோஸும் நல்லா வியூஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸு ஒரு வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ போகிறது போகாதது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு ஃபைனலாக லாஸ்ட்டாக நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நெக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொடி டிசைன் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளவரை சுற்றி சுகர் பீட்ஸில் அவுட்லைனு,
ஸோ சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான். 7000 க்ளூலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதிலிருந்து வர நூல் மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை ஒட்டிக்கலாம் அந்த ஃப்ளவருக்கு நடுவில். இதுதான் வந்து ஸ்லீவோட ஃபுல் டிசைன். இதே வந்து ஃப்ரீ ஹேண்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்தால் கூட ரொம்பவே அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் நீங்களும் போடணும் அப்படின்னா போனா ஆரி கிரியேஷன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் நெக் டிசைன் இதே தான். புட்டாஸ் ஆல்சோ பெருசு பெருசாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. சி யூ. டாட்டா.